6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வில் ஒரு மாதம் ஒரு தலைப்பில் ஒரு நாளும் ஒரு பயிற்றுனர் பேசுவார்கள். இந்த மாதத்தின் தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இன்றைய நாள் பயிற்றுனர் திரு விவேகானந்தன் அவர்கள், லீட் டிசைன் என்ஜினியர். அவர் ப்ரொஃபஷனல் பொறியாளர். ஆனா பார்த்தீங்கன்னா, பல தளங்களுக்கு நெறியாளர். பல தளங்களில் நடக்கிற நிகழ்வில் நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டுருவார். வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லலாம். திங்க் அது ஸ்பீக்கிங் மட்டும்தான் சாஃப்டா இருக்கும். பட் திங்கிங் வெரி ஹார்டு. ரொம்ப நல்ல இன்டெப்த் நாலேஜ் இன் ஆல் தி ஏரியாஸ். அவங்களோட ப்ரெசன்டேஷனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மெதுவானதாக, அருமையான தீர்க்கமானதான விஷயமா இருக்கும். நிறைய தளங்களில் பயணிக்கும் இவர் நம்ம நற்பல தளத்திலும் தொடர்ந்து பயணித்து அவருடைய ப்ரெசன்டேஷனும் கொடுத்து, அதே சமயம் ஒரு நாளும் அவங்களோட ஃபீட்பேக்கும் வழங்கி பெருமை சேர்த்து வருகிறார். இன்று எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அருமையான உரை நிகழ்த்த நம்மிடையே வந்துள்ள விவேகானந்தன் ஐயா அவர்களை அனைவரின் கடவுளியுடன் வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு நற்புலரியில 992வது நாள்ல இணைந்திருக்க அனைத்து அன்புறவுகளுக்கும், குறிப்பாக நம்மளுடைய ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும், நெறியாளுமை செய்கிற நம்ம ரமேஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் நம்மளுடைய தளத்தில் பயணித்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் நிறைய இணைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதான்னு மட்டும் சொல்றீங்களா? ஸ்க்ரீன் தெரியுதா? யாரா கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? தெரியுதுங்கய்யா, நன்றி தெரியுதுங்க. நன்றி நன்றி நன்றி. இது எப்பயுமே மாதத்தில் ஒரு தலைப்பு, 30 ஆளுமைகள், 31 ஆளுமைகள் சேர்ந்து அந்த தலைப்பை பற்றிய 360 டிகிரி கோணத்துல நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பா அதை பத்தி ஒரு நல்ல ஒரு புரிதல் பார்வையாளர்களுக்கும் சரி, நமக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விதத்துல இந்த மாதம் நம்ம எடுத்திருக்க தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். எனக்கு இந்த இதுல ஒரு குமரேசன் சார்ட்ட சொல்றப்ப சொன்னேன், ஒரு புத்தகம் சொன்னா சொல்ல முடியாது. எனக்கு புத்தகங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சைட்ல புக்குல நிறைய புக் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னேன். அது உங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு பிடித்த புத்தகங்கள் நான் இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நானு. அப்படி நான் கடந்து வந்த சில புத்தகங்கள்ல எடுத்து அதுல எல்லா ஜேர்னல்லையும் படிச்சிருப்போம்ல. ஸோ அது ஓரளவு நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும்ல. அதுக்காக தான் அதை பத்தி தான் இன்னும் அடுத்த ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு பேசணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புத்தகம், என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தின புத்தகம் அப்படின்னா முதல் திருக்குறள் மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய ஒரு சிறு குழந்தையா இருக்கிறதுலேருந்து நம்ம இந்த திருக்குறள் நம்மளோட வந்துட்டு இருக்கு. ஒரு 2000 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு ஒரு இலக்கிய கடத்தல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு 3 வயசு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கூப்பிட்டு வச்சு, எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை புரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு இலக்கியம் கடத்திருக்கோம் நம்ம. அந்த விதத்துல வாழ்க்கையில எவ்வளவு சுகம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு 2-3 திருக்குறள் நம்ம வாழ்க்கையில அப்படியே சரி அப்படியே ஓடி தடி கொடுத்து ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய குறள்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம் அப்படின்னு கேட்டோம்னா திருக்குறள் தான் சொல்லுவேன் நான். திருக்குறள்ல வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா திருக்குறள்ல கண்டிப்பா ஒரு பதில் இருக்கும். அது 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 அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகத்துல முதல் சொல்லணும்னா திருக்குறளா சொல்லணும். ஸோ எப்பயுமே வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனை உயர்வு. ஸோ இது ஒண்ணு. 2வது, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சோகம் வந்தாலும் சரி, இப்போ ஒண்ணும்ல ரிவ்யூவே நடக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ நடக்குது, ரிவ்யூ ரிசல்ட் எப்படி வேணா வரலாம், என்ன வேணா பர்சன்டேஜ் வரலாம். ஆனாலுமே கூட ஒரு விஷயம் நினைக்கும்ல, சரி நீ நடக்கலன்னா எனக்கு நடந்துரும் அப்படின்னு ஒண்ணு தோணுதுல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல தான் தெய்வத்தனாகதனும் முயற்சிதன் மெய்வருத்த குளித்திடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வெள்ளத்தனை மலரிட்டம் மாந்தரதம் உள்ளத்தனை உயர்வுன்றப்ப நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு பெருசா இருப்போம் அந்த அளவுக்கு தாமரைப்பூவோட ஹைட் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் மாறும்ல. அது மாதிரி மனசும் மாறணும் அப்படின்றக்காக இந்த 2 குறள்கள் ரொம்ப நல்லா இருக்கும். 3வது காமத்து பல்லருக்கு முதல் குறள், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஸோ எப்பயுமே
ஆக்சுவலா வந்து நம்ம திருக்குறள் படிச்சா டைவர்ஸே ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல முதல் குறள் வந்து இது "அணங்குகொள் ஆமையல்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள். ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுன்றது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச முதல் புத்தகம் அப்படின்னா வந்து திருக்குறள் தான். அது சிறு குழந்தையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கடைசி வரைக்கும் இருக்கும். உலகத்துல எந்த ஒரு மனிதனா பிறந்தாலுமே கூட அவனுக்கு இது பொருந்துற மாதிரி இருக்கனால இது உலக பொதுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 43 மொழிகளுக்கு மேல வந்து இதுல மொழிபெயர்த்திருக்காங்க. குறிப்பா வந்து இதுல நம்மளுடைய ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு அஹ், இதுல பிளாட்டினத் ஒரு ஒரு ரொம்ப ரேர் மெட்டீரியல். அதாவது உலகத்துல 40 புத்தகத்துக்கு தான் வச்சிருக்காங்க. உலகமே அழிஞ்சா கூட அந்த இடத்துல அழியாதுன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சிருக்க ஒரு புத்தகம் தான் நம்மளுடைய திருக்குறள். ஸோ அந்த பெருமை நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நான் நிறைய இதை பயன்படுத்திட்டு இருக்கேன். அதனாலதான். அடுத்தது தொல்காப்பியம். ஸோ தொன்மையான காப்பியம் ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. 6வது அறிவு இருக்குது அப்படின்னு முதல்ல சொன்னதே வந்து நம்மளோட தொல்காப்பியர். ஒன்றது அறிவதுமே உற்றறிவதுமே டச்சிங் சென்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்ஸ். 2 அறிவதுமே அதனுடன் நாவே டேஸ்ட் இஸ் த செகண்ட் சென்ஸ். 3 அறிவதுமே அதனுடன் மூக்கே ஸ்மெல்லு. 4 அறிவதுமே அதனுடன் கண்ணே விஷன். 5 அறிவதுமே அதனுடன் செவியே. அதுக்கப்புறமா அது என்ன நம்மளுடைய ஹியரிங். 6 அறிவு அதுவே அவற்றோடு மனமே அப்படின்றப்ப அந்த மனம் தான் 6வது அறிவு. இப்ப நம்ம பகுத்தறிவு டார்வின் சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்பவே வந்து மனமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனம் தான் வந்து இந்த உலகத்துல வந்து மாத்துறது மனம் தான். அப்ப வந்து அதை ரொம்ப சிறப்பா சொன்னது நம்மளோட தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அதுல ஆம், நிறைய அதிகாரங்கள் இருக்கு. எழுத்து, அஹ், பொருளாதிகாரம் இந்த மாதிரி நிறைய அதிகாரம் இருக்குது. அதுல வந்து அகத்திணை புறத்திணை எல்லாமே இருக்குது. அதை படிச்சுட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த 6வது அறிவு மனமே எப்படின்றத வந்து தெரிஞ்சு அல்லது இதை நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் படிச்சுட்டு இருக்க ஒரு கூடிய புத்தகம் தான் இது. வாழ்வியல்ல இந்த அறம் அப்படின்ற ஒரு விஷயத்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துட்டு வர்றோம்னா அதுக்கு அடிப்படை இந்த தொல்காப்பியம் தான். சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சின்ன பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு போனா கூட வந்து ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வேற ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய இதுல பலசரக்கு கடைக்கு போனோம்னா வந்து, அண்ணே வந்து ஒரு என்ன சொல்றது? நம்மளுடைய வெந்தயம் இருக்கான்னு கேட்டோம்னா வந்து, வெந்தயம் இல்லப்பா, இன்னொரு விஷயத்த சொல்லி இது இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் இருக்கா? நல்லெண்ணெய் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கடலெண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து தொல்காப்பியத்துல சொன்ன விஷயம். இன்னைக்கு வரைக்கும் வந்து நெகட்டிவா நம்ம வாயிலேருந்து வார்த்தைகள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த சொல் அப்படின்றது இருக்கும். அது இப்போ வரைக்கும் பயன்பட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க தொல்காப்பியம் எனக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான புத்தகத்துல ஒண்ணு. அடுத்தது திரைக்கடல் ஓவியம் திரவியம் திரை அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருப்போம்ல, அந்த மாதிரி சீக்ரெட் புக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்குன்னு சொல்றோம். இந்த வெள்ளத்தண்ணீர் மலர் நீட்டம் மாந்தர்தான் உள்ளத்தண்ணீர் 2 வரிய வந்து ஒரு புக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த புக்கை எவ்வளோக்குள்ள எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள எக்ஸாம்பிள் கொடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுத்து, ஸோ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சு தெரியாம நிறைய பயன்படுத்திட்டு இருந்திருப்போம். ஆமா இதை பயன்படுத்தியிருக்கோன்றது தெரிஞ்சு இதுக்கப்புறம் இது பயன்படுத்தின வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அது அந்த சீக்ரெட் புக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்போ எப்படின்னா வந்து அந்த புக்கு வந்து 2011 தான் அறிமுகமாச்சு எனக்கு. அப்போ அறிமுகமானதுல இருந்து பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்கோம் பண்ணல, எதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் செய்யலைன்னுலாம் சொல்லுவோம்ல, அந்த விதத்துல நம்மளுடைய என்ன இந்த சீக்ரெட் புக் ரொம்ப 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 வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்குன்னு சொல்லலாம் எனக்கு. ஸோ அது நிறைய பயன்படுத்திருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஏதோ விலகி போறப்போ வந்து நான் டக்குனு அந்த சீக்ரெட் புக் ஞாபகத்துக்கு வரும். சரி சரி வா வா உள்ள வா உள்ள வா சொல்லியிருக்காங்க நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதா இருக்கும். அடுத்தது பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து லைஃப் சேஞ்சிங் புக்ல ஒரு முக்கியமான புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய எப்படி வந்து ஒரு மனம் இயங்குது, உள்மனம் என்ன வெளிமனம் என்ன, சப்கான்சியஸ் மைண்டு எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குது, எப்படி நம்ம வந்து மூச்சு விடுறோம், எப்படி ரத்த ஓட்டம் நடக்குது, எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது, அப்போ ஒரு அன்னிச்சை செயல் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து என்ன வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்குது, நீ கேட்க ரெடியா இருக்க இல்லையா அப்படின்றத ரொம்ப கிளியரா இது வரைக்கும் வாழ்க்கையில யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்க, அவங்க எப்படிலாம் சாதிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்றப்போ ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்திருக்கும்ல. ஸோ அப்போ வந்து யார் செஞ்சு குடுத்தான்னு கேட்டா, அந்த உள் மனசு தான் செஞ்சு குடுத்துருக்கும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நமக்கு செஞ்சு குடுத்துருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவங்க கரெக்ட்டா கேட்டிருப்பாங்க. அது உறுதியா நின்றுருப்பாங்க. இந்த 2 விஷயம் செஞ்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கொண்டாந்து குடுத்துருக்கும்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ ரொம்ப லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு இந்த ஆ சேலரி ஹைக்ல இந்த போனஸா வரும்னு ஒரு நம்பர் மனசுல நெனச்சிருப்போம். அந்த மனசுல நெனச்ச நம்பர் அப்படியே வந்து கையில பேப்பரா வருதுன்றது இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்பர் கூட மாறாம ஒரு டிஜிட் கூட மாறாம அப்படியே வந்துச்சு ஒரு வாட்டி எனக்கு. ஸோ அப்போ வந்து என்ன நம்ம கேட்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ அத கேட்கறது சரியா கேட்கணும். எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ வந்து அதுக்கேத்த மாரி நம்மள மாற்றி இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதளவுல. அந்த மனதளவுல மாற்றப்ப எல்லாமே நமக்கு மாறும் அப்படின்றது தான். ஸோ அப்போ வந்து இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா வந்து த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல. ஸோ அதாவது வந்து என்னன்னா 30 வயசுலயுமே வந்து ஒண்ணுமே வாழ்க்கைய முடிஞ்சுச்சு நினைக்கக்கூடிய மனிதர்கள் பத்தியில 92 வயசுல கூட வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு நைட் வரைக்கும் ஃபுல் ஷெட்யூலோட இருந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய மக்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்க ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான். ஸோ ஹூ ஆர் ஆல் ஹேவிங் மோர் விஷன். ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏஜ்ன்றது ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய போயிட்டே இருக்கு. வாப்பா அடுத்த நாள் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி போறது இருக்குல்ல. நாளைக்கு எதுக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எந்திரிக்கிறப்ப தான் நல்லா இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அதெல்லாம் இந்த புக்ல ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. ஸோ லைஃப்ல ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தினதுல அந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அடுத்தது நம்மளுடைய பிரைன் ரைஸ் எழுதின புக்கு. ஸோ காலையில் எழுந்தவுடன் தவளை. ஸோ ஈட் த ஃப்ராக். ஸோ ப்ரொக்காஷினேஷன்னா என்ன? ப்ரொக்காஷினேஷன் தான் இந்த உலகத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள தள்ளி போட்டுட்டு இருக்கு. நம்ம வெற்றி எல்லாத்தையும் ஆ வேணாம் அப்படின்னு வெற்றியிலேயே தள்ளி போடுறதுக்கு முக்கியமான காரணமே அந்த ப்ரொக்காஸ்டினேஷன் தான். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான டாஸ்க் எடுத்துக்கோங்க. காலையில அது ஒரு தவளமா இருக்கும். எடுத்து சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் 21 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப முக்கியமா சொல்லியிருப்பது என்னன்னா வந்து கவனக்குவிப்பு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு எதுனாலும் ரிசல்ட் கிடைக்கும். அதே சமயத்துல பிரியாரிட்டைஸ் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கிற சேலஞ்சே. ஸோ எல்லாருக்கும் எல்லா ஒர்க்கும் இருக்கும். யார் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பிரியாரிட்டைஸ் பண்றதுல எது வேல்யூ அதிகமா இருக்கோ, அத டாஸ்க் எடுத்து பண்றவங்க தான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படின்றத ஆணித்தனமா சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய ஈட் த ஃப்ராக் காலை எழுந்தவுடன் தகவலை. ஸோ அந்த புக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. ஆ ஸோ இதுல வந்து என்னன்னா, அந்த நேர மேலாண்மைய பத்தி நெறைய நான் புக் படிப்பேன் நானு. ஏன்னா, அத இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்றதுக்காக. பட் இப்பயுமே நான் இம்ப்ரூவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நெறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் பண்ணணும். அடுத்தது கோல்ஸ். ஸோ எப்பயுமே நம்மளுடைய இந்த கோல்ஸ் அப்டின்ற ஒரு புக் வந்து பார்த்தோம் அப்டின்னா வந்து, நெறைய கோல்ஸ் பத்தி புக் இருக்குது. ஆனா, அந்த கோல்ஸ் புக்ல வந்து நம்மளுடைய பிரைன் ரேஸ் எழுதின புக்குக்கும், அதுக்கும் மத்த விஷயம் என்னன்னா வந்து, அ இதுல வந்து ஏன் கோல் நம்ம வைக்கணும்? கோல் எப்படி செட் பண்ணணும்? ஏன் நெறைய பேர் கோல் கோல் இல்லாத கோல் நெனச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும்ப்பா. இதுல எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு காமனா இருக்கும். நான் சாஃப்ட்வேர்ல எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமே பேசிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, ஸ்பெசிஃபிக்காவே பேச மாட்டாங்க. ஸோ அப்ப வந்து ஸ்மார்ட் கோல்ஸ் பத்தி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு 14 பாயிண்ட்ஸ் அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 14 பாயிண்ட்ஸ் வச்சு நீ எந்த கோல் செட் பண்ணாலும் அந்த அந்த கோலுக்காக உன்னால அத அடைய முடியும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. நீ நினைக்கிறத விட சீக்கிரமாவே அடைஞ்சிருவ அப்படின்றதா அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அ அட்டெய்னபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட் அப்படின்றப்ப ஸ்பெசிஃபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் பிரசன்டேஷன் சாரி பவர் பாயிண்ட் நான் கத்துக்கணும் அப்படின்றது காமனான விஷயம். கத்துப்பேன் அப்படின்றது கூட வந்து காமனான விஷயம் தான். இத கோல் நினைக்கக்கூடாது. நான் எம்எஸ் பிரசன்டேஷன் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நான் படிக்க போறேன் நானு. படிச்சதுல நான் ஏற்கனவே இருக்கிற ஸ்கில்லோட ஒரு 30% இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சோம்னா, இதுல ஸ்பெசிஃபிக்கு அதாவது நம்ம மெஷரபிள், அப்புறமா வந்து அட்டைனபிள், ரியலிஸ்டிக், டைம் அவுட் எல்லாமே சேர்ந்து வந்துரும். அப்ப வந்து என்னன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து குடுக்குறப்ப என்னன்னா, அப்ப நான் இன்னைக்குலேருந்து 30 நாளு 30% இன்க்ரீஸ் ஆக போறது எனக்கு. அப்ப என்னோட லெசன் பிளான் எப்படி இருக்கும்? என்னோட படிக்கிறது எப்படி இருக்கும்? நான் எப்படிலாம் நான் வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அப்படின்றதெல்லாம் சொல்றது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த கோல் புக்ல வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் சொல்லி, அந்த 14 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன கோல் எடுத்தாலும் ஒரு டிசைர் இருக்கணும்ல. அந்த டிசைர் இல்லாம பண்றதுல யூஸே கிடையாது. ஸோ எனக்கு இது வேணும்னா, ஏன் வேணும்னு கேட்கணும் தெரியணும்ல. ஸோ அப்போ வந்து இந்த 5 ஒய்வ்ஸ் அண்ட் 1 ஹஸ்பண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாமே இதுல குடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்கு நம்ம குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி இதுல நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் குடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப புடிச்ச புக்கு. அது லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க புக்கு. ரொம்ப நல்லாருக்கும். அது. அடுத்தது வந்து என்னன்னா, அறம் அப்படின்றதுல வந்து நம்மளுடைய ஜெயகாந்தனோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். திடீர்னு மொத ஜெயகாந்தன் புக்க படிச்சதுல வந்து என்னன்னா, ஆ
அக்னி பிரவேசம் தான் படிச்சது. அக்னி பிரவேசம் படிக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து, என்னடா வித்தியாசமா எழுதியிருக்காரு. ஆனா இந்த அக்னி பிரவேசம் வர்றப்ப வந்து, ஆனந்த விகடனோட சுவர்கள் கூட அதிர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முடிவ பார்த்து. அப்படின்றப்ப அந்த மொத படிக்கிறப்ப சரி ஒரு சின்ன கதை படிச்சுட்டோம் அப்படின்றப்ப தான் ஜேகே யாருன்னு படிச்சு எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து, ரொம்ப அதுல ரொம்ப சிலாகிச்சு பார்த்ததுல வந்து ஒரு புக் வந்து என்னன்னா, "ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்னு" சொல்லிட்டு. இந்த புக்ல வந்து ஒரு ஹென்ரின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஹென்றி கேரக்டர படிச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், நாம அவ்ளோ ஒரு ஐடியல் கேரக்டர். அவ்ளோ ஒரு என்ன சொல்றது? குட் சோல் அப்படின்னு சொல்லலாம். அவ்ளோ சிறப்பான ஒரு கேரக்டர். அந்த ஹென்றி கேரக்டர் வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து குழந்தை அப்படின்னு சொல்றதா, இல்லாட்டினா எதா இருக்கணும். அதுல வரக்கூடிய எல்லாருமே ரொம்ப சிறப்பாகும். ஆ அதுல வந்து என்னன்னா, ஒரு அ எல்லாருமே அதுல கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து மனிதர்களா பலவிதம் இருப்பாங்க. ஆனா, அந்த மனிதர்களுக்கு ஆழமா இருக்கக்கூடிய அந்த அறத்துல வந்து எல்லாரும் ஒரே இருப்பாங்க. அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அந்த புக்கு வந்து ஒரு 250 பக்கத்துக்கிட்ட. இதெல்லாம் வந்து உட்காந்து படிக்கிறப்ப வந்து அவ்ளோ அவ்ளோ மனசு ரொம்ப லேசானதுக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்துச்சுன்னா லேஸ் ஆகணும்ல. அதுக்காக படிச்ச புக்கு. இன்னொன்னு வந்து "உன்னை போல் ஒருவன்" இது படமாவே வந்திருக்கும். அ அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அம் அதுல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஜேகேய பொறுத்தளவுக்கு எப்படின்னா வந்து, ஹி இஸ் அ என்ன சொல்றது? அவர் வந்து ஒரு அவர் தான் வந்து அதுல வந்து எல்லா கேரக்டருக்காகவும் நின்றுப்பார். இப்ப அதுல என்னன்னா, ஜேகே புக் நெறைய பேருக்கு ஜேகே படிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசுல இந்த கேள்வி உணர்றதுக்கு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்ததுல பார்த்தோம்னா வந்து அந்த அதுக்குரிய பதில் கிடைச்சிரும். இப்ப நம்ம இந்த எப்படி இத சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல டக்குன்னு பார்த்தோம்னா, அடுத்த 4வது லைன்ல அதுக்கு பதில் கிடைச்சிரும். ஓ! இததான் நம்ம யோசிக்கணுமா? அதான் சொல்றான்ல அப்படின்னு இருக்கும். ஸோ உன்னை போல ஒருத்தன் என் தங்கச்சி கிடைச்சிருந்தா அவ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த இது இருந்திருக்கும். இந்த இப்பயுமே YouTubeல இந்த இது இருக்குது. இந்த கதை அவ்ளோ சூப்பரான கதை. நல்லாருக்கும். படிக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப மனசு லேசாக்குனதுல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது. ரொம்ப பிடிச்சது. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, அ சுவாமி விவேகானந்தர். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஏன் அந்த பேர வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சது தான். ஸோ உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் உனக்கு உலகத்திலே பெருசா இருக்கும். ஸோ உன் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் இந்த புதிய மதத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதே மாரி வந்து எத் அ இதுல வந்து நெறைய வந்து அ இப்ப நம்ம பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், திருக்குறள் இந்த இதெல்லாம் சொல்ற மாரி, அ தன்னை அறிதல் அப்படின்றதுல தான் ரொம்ப ஒற்றை புள்ளியில வந்து விவேகானந்தரோட எல்லா கோட்ஸும் இருக்கும். அவரோட நெறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதுல சொல்லக்கூடிய திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஸோ அப்போ வந்து அ அதுல ஒரு லைன் வரும் என்னன்னா, "30 முக்கோடி இந்தியர்களும் இன்னும் சில மதத்திலிருந்து வந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டும், உன் மேல உனக்கு ஆசீர்வாதம் இல்லன்னா எதுவுமே நடக்காது." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு அதனால வந்து இந்த பேர் ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவரோட புக்ஸ் நெறைய படிச்சிருக்கிறேன்னு. ஸோ அவரோட புக்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ அ அதாவது அவர் ஆரம்பிச்ச இடம் ஒண்ணு. சிக்காகோ எப்படி போனாங்க? நம்மளுடைய அ ராம்நாட்ல இருக்கிற அந்த மன்னர் தான் வந்து முதல்ல அவர அனுப்பிச்சு வச்சது. அ அதே மாரி அந்த சிக்காகோ ஸ்பீச்சா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு கன்டினியூஸா புக் ஆயி, எல்லாமே ஃபுல்லா பேசிட்டு 4 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாரு. அது மாரி நம்மளுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கூட்டம் இதுவரைக்கும் அவ்ளோ பெரிய கூட்டம் யாருக்குமே வந்ததே கிடையாது. ட்ரெயின் மேல ஏறி நின்னு பேசியிருப்பாரு. ரொம்ப நல்லாருக்கும். அடுத்தது தந்தை பெரியார். ஸோ நம்ம தந்தை பெரியார பொறுத்தவரை பெண்ணியன் அடிமையானல் புக் தான் ஃபர்ஸ்ட்டு படிச்சது. ஸோ எப்பயுமே அ பெண்கள் எந்த அளவுக்கு வந்து அடிமையா இருந்தாங்க, அந்த அடிமைத்தனத்த விட்டு எப்படி வெளிய கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக படிச்ச புத்தகம் தான். அதுல ரொம்ப ஷாக்கிங் ஃபிகர்ஸ்லாம் இருக்கும். 1991 படி பார்த்தா இந்தியால இருக்கிற விதவைகளோட எண்ணிக்கை பார்த்தோம்னா, ஆ கிட்டத்தட்ட ப பத் ப 21,00,000 கிட்டன்னு சொல்லியிருப்பாங்க. 1 வயசு கம்மியா இருக்க விதவைகள், 2 வயசு கம்மியா இருக்க விதவைகள் இப்படின்னு சொல்லிட்டு, மொத்தம் 30 வயசுக்குள்ள விதவைகள் மட்டுமே கிட்டத்தட்ட சாரி 25 லட்சத்துக்கு மேல இருப்பாங்க அப்படின்ற மாரி போட்டிருக்கும். ரொம்ப ஷாக்கிங்கான ஃபிகர். ஸோ வந்து இந்த புக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பெண் உரிமை என்ன? அப்புறமா பெண் சுதந்திரம், பெண் கல்வி எவ்வளோ முக்கியம்? ஸோ பெண்களுக்கு சொத்துரிமைலாம் ஏன் வேணும்? அப்படின்றதெல்லாம் இந்த புக்ல ரொம்ப சிறப்பா குடுத்துருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ல ஒரு புக்கு. ஆ ஸோ ஏன் வந்து எல்லாரையுமே வந்து தலைவரா பார்த்தாங்க. ஆனா பெரியார மட்டும் தந்தைன்னு பார்த்தாங்க அப்படின்னா, அதனால தான் வந்து தமிழர்கள் யாருக்கும் சிம்பிளா யாருக்குமே தந்தைன்னு சொல்லிட மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அவர் தந்தையா இருந்தனால தான் வந்து அவர தந்தை பெரியார்ன்னு சொல்றதுனால, அவரோட புக் என்ன இருக்குன்றத படிக்கலான்னு படிச்சது தான் ரொம்ப சிறப்பான புக். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அது. அடுத்தது அ அறம் பார்த்துட்டோம். இப்ப பொருள் பண்ணணும்ல. ஸோ அப்போ பொருள் பண்றதுல 2 புக் ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட்டு என்னோட காலேஜ் சாரி நான் 2009ல படிச்சது தான் பணக்கடவுள். வாரன் பஃபெட்டோட புக் படிச்சது. ஸோ ஒரு
10 வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 92 வயசுக்கு மேலேயும் வாரன் பஃபெட் அப்படின்ற ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான நபர், எந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது என்னன்னா செல்ஃப் டிசிப்ளினோட இருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்றதா இருக்கட்டும், இப்ப அவரோட 99% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து ட்ரஸ்ட் கொடுத்துட்டு அவங்க பதையே வந்து இன்னும் ஒரு 5 வருஷமோ இல்ல அவங்க 70 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க பசங்களுக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துக்குள்ள அதை ட்ரஸ்ட்டுக்கு கண்டிப்பா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தான் சம்பாரிச்ச ட்ரஸ்ட் கொடுக்குறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அது யார்கிட்ட ட்ரஸ்ட் கொடுத்தாங்கன்னா பாதி வந்து எடுத்து பில்கேட்ஸ்ட கொடுத்தாங்க. ஏன் பில்கேட்ஸ்ட கொடுத்தீங்கன்னு கேட்குறப்ப வந்து இல்ல இல்லைங்க, அவர் ஏற்கனவே பணம்ன்றது அவருக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா அவர் நிறைய சம்பாரிச்சிட்டாரு. அவர்கிட்ட தான் இந்த இதுக்கு சரியா இருக்கும், சரியானதுக்கு போகும்னு சொல்றதா இருக்கட்டும், அவரோட ஓன் ட்ரஸ்ட்ல கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்ல எப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு, நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அவ்வளோ இருக்கும் அதுல. ஸோ எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதன் உலக பணக்காரனா மாறினா அப்படின்றதுல எல்லா அதுல தரவுகள் இருக்கும். இத வந்து அப்ப படிச்சது. ஸோ அப்ப படிச்சதுல இருந்து தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தது. ஸோ எப்படி இது பண்ணாங்க, இப்படி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து ரைட் சைடுல இருக்கிறது ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். ஆக்சுவலா இந்த புக் சஜஷன் எனக்கு யார் கொடுத்தாருன்னு நம்ம குமரேசன் சார் தான் ஒரு வாட்டி. அவர் வந்து இந்த பணக்கடல் ஒரு ரிவ்யூ எடுத்தார் ஒரு இடத்துல, யோசில எடுத்தார் நினைக்கிறேன். அப்ப வந்து 2 புக் ரொம்ப முக்கியங்க. இன்னொன்னு வந்து ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் பைப்லைன் இன் பணம்னு ஒரு புக், அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கு. ஸோ அதுல இந்த 2 புக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன்ல வந்து ஒரு பணம் எப்படி வருது, அந்த பணத்தை பணத்தை எப்படி உருவாக்குறது, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான் பேசுற மாதிரி ஒரு கதைகளா தான் வந்திருக்கும். இப்போ வந்து அவர்கிட்ட இருக்க பர்ஸை நம்ம எடுத்துட்டோம்னா அது முக்கியம் கிடையாது. அந்த பர்ஸ்ல எப்பயுமே பணம் வந்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுன்றத நம்ம அவர்கிட்ட போய் கேட்கணும், ஐடியா கேட்கணும். அப்படின்றப்ப அந்த நபர் எப்படி தன்னுடைய 7 டிப்ஸ் ஃபார் உங்க கனமான பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு 7 டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது பொருந்தனமா இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு 60 70 வருஷத்துக்கு மேல இருக்கும். பட் இப்பயுமே அந்த புக்கு பொருந்துற மாதிரி அந்த இதுல இருக்கனால தான் அந்த புக்கு இன்னைக்குமே வந்து நிறைய கிரேஸ் நிறைய பேத்துக்கு. கண்டிப்பா அதுல இருக்கிற நிறைய நிதி கொள்கைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம். அடுத்தது வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய், தபு சங்கர் அப்படின்னு ஒரு அத்தர். இது காலேஜ் காலகட்டத்துல படிச்ச புக்ல ஒரு முக்கியமான புக்கு. அப்பெல்லாம் திருக்குறள்ல காமத்து பல படிச்சதே கிடையாது. ஆனா காலேஜ் டேஸ்ல கிடைச்சது எல்லார்ட்டையும் வச்சிருந்த ஐ மீன் என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் முதல்ல இந்த புக் படிச்சிருந்தாங்க. என்னங்க புக் படிக்கிறீங்க, வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய், என்னங்க புக் இது அப்படின்னு கேட்கறப்பதான். ஸோ அப்பதான் அதுல ஒரு லைன் வரும், எது கேட்டாலும் வெக்கத்தை திருப்தி தரியே, வெக்கத்தை கேட்டால் என்ன தருவ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு லைன் வரும். ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. அதுல வந்து பார்த்தோம்னா வந்து ஸோ இந்த 13 பருவத்துல இருக்கிற நிறைய ஆம், இது நான் சொல்றதுல 2006 2005 2006 அந்த காலகட்டத்துல. அப்ப அவரோட எல்லா புக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை படிக்க 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 படிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு புத்தகம். ஸோ வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய். ஸோ அப்புறமா அதிலே வந்து நீ விளக்கேற்றினாய் விளக்கு உன்முகத்தை ஏற்றியது அப்படின்ற வரலாறு குறிச்சு. அப்போ அந்த புக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகத்துல ஒரு புக்கு. அடுத்தது வந்து என்னன்னா அஹ், மலாலா, அந்த யூசுப் மலாலா. அதாவது இந்த பெண் வந்து சரி இந்த குழ குழந்தையா இருக்கிற சமயத்துல வந்து அவங்க வந்து நிறைய இன்னல்கள் சந்திச்சிருக்காங்க. அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல தான் அவங்களுடைய பிறப்பு இருந்தது. அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா அவங்க நிறைய கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க, நிறைய ரேடியோல பேசுனாங்க. ரேடியோல அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா ஒரு டீச்சர். அவர் தான் பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப மெனக்கெட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிற அவங்களுடைய அம், அவங்களுடைய புராணம் எல்லாமே என்ன சொல்லும்னா வந்து, "ஏன் பொம்பள புள்ள படிக்க வைக்கிற?" அப்படின்னு கேட்கிறப்ப வந்து, இவங்க கேட்கறாங்க கிட்டத்தட்ட வந்து அதாவது திருக்குறான்ல எங்கேயாவது பொம்பள புள்ள படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா சொல்லு, அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. தீவிரவாத கும்பல் ஒரு பஸ்ல ஏறி நெத்தியில துப்பாக்கி வச்சு, "நீ படிக்க போக்கூடாதுன்றப்ப, நான் அப்படித்தான் படிப்பேன்" அப்படின்னு சொல்றப்ப வந்து, "நான் நெத்தியில துப்பாக்கி வச்சுட்டு சுட்டா நீ செத்துருவ" அப்படின்னா போது, "செத்தா கூட பரவால்ல நான் படிக்கிறேன். நான் படிக்கணும்" அப்படின்றப்ப, நெத்தியில குண்டு பாஞ்சு, தலையில குண்டு பாஞ்சு, அவங்களுக்கு வந்து நெறைய ட்ரீட்மெண்ட் குடுத்து, அதுக்கடுத்து கையெழுத்து இயக்கத்தினால ஒரு 11,000 பெண் குழந்தைகள் திருப்பி ஸ்கூலுக்கு போனாங்க. அப்படி ஒரு இயக்கத்த நடத்த முடிஞ்சுச்சு. தொடர்ந்து எழுத முடிஞ்சுச்சு. அப்படின்றனால, அவங்களுக்கு வந்து 2014 அமைதிக்கான நோபல் பிரைஸ் குடுத்தாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் நெறைய இதுக்கான விமர்சனங்கள் வச்சாங்க.
ஒரு பிள்ளை வந்து தலையில வந்து குண்டு வாங்கிருச்சு அப்படின்றதுக்காக நீங்க நோபல் பிரைஸ் குடுப்பீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா, நோபல் பிரைஸோட டைரக்டர் சொல்லுவாரு. என்னன்னா, இந்த நோபல் பிரைஸ் வந்து மலாலா குடுக்கணும்னா, மலாலாக்கு பெருமை இல்ல. இந்த நோபல் பிரைஸ் தான் பெருமை. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சொல்றப்ப, "ஒரு குழந்தை, ஒரு பேனா, ஒரு புத்தகம் போதும் இந்த உலகையே மாற்றும்" அப்படின்னு அந்த பொண்ணு எழுதுனது வந்து, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ உண்டு. அடுத்து எனக்கு வந்து இது இந்த புக் வந்து நான் மலாலா புக் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி படிச்சது. அ அதாவது கல்விக்கு நம்ம சொல்லுவோம்ல, "கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே" அப்படின்னு நம்ம சொல்றப்ப வந்து என்னன்னா, ஆனா அதே நேரத்துல வந்து துப்பாக்கி வச்சு சுட வந்தாலும் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ, அதனால வந்து இந்த கல்வியோட மகத்துவத்த பேசுறனால, இந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக் மலாலா ஆயுத எழுத்து. அடுத்தது ஐ அம் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. இங்கிலீஷ் வெர்ஷன் தான் இது அ மொழிபெயர்ப்பு இது. அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து இவன் தான் பலா ஆல் டைம் அல்டிமேட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுல இது ரொம்ப முக்கியமான புக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நபர் அ அதாவது ரொம்ப ஜாலியா ஒரு புக் படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சு, அ ஒரு நாள் அது காலேஜ்ல 2005 டிசம்பர் மாசத்துல வந்து திடீர்னு என் நண்பர் வச்சிருந்த புக்கு, இவன் தான் பாலான்றப்ப ஏற்கனவே இந்த புக் ஒண்ணு வந்திருக்குன்னு தெரியும். "நீ என்னப்பா சின்ன புக்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அப்பதான் ஒரு நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு 3 நாள் லீவ் இருக்கும். எனக்கு ஒரு எக்ஸாம்க்கு அடுத்த எக்ஸாம் 3 நாள் லீவ் இருக்கும். ஸோ ஃப்ரைடே நைட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கலான்னு சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறப்ப ஹாஸ்டல்ல ஆரம்பிச்சது. நைட் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சது. காலையில 5 மணிக்கு இந்த புக்கு முடிஞ்சுச்சு. அதுல ரொம்ப சிரிச்சுட்டே வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா சீரியஸ் ஆகும். முடியிறப்போ பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதான் இவன் தான் பாலா. அதாவது ஒரு நபர் ஆ ஒண்ணுமே இல்லாம ஒரு ஊர்ல குடும்பத்தால புறக்கணிக்கப்படுது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல ஓவர் சேட்டை, ஓவர் அலும்பு எல்லாத்தையும் குடுத்து, குடும்பமே வேணான்னு ஒதுக்கி, வேணவே வேணாம் இதுக்கப்புறம் நீ உசுரோட இருந்தா நீ செத்தா கூட பரவாயில்லன்னு நெனச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஒரு இயக்குனர் அப்படின்ற இடத்துக்கு மாறுன இவன் தான் பாலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக். இந்த புக் வந்து மொத நான் 100% ஒரே நேரத்தில படிச்சு முடிச்ச புக்ல, இதுவும் ரொம்ப முக்கியமான புக். ஸோ இது வந்து லைஃப்ல அவ்ளோ மாற்றத்த ஏற்படுத்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு மாரி இருக்கு அப்டின்னா, இந்த புக்க படிக்கிறப்ப சிரிச்சுருவோம் நம்ம. நெறைய சிரிச்சுட்டே இருப்போம். ஏன்னா வந்து எங்க மதுரை மாநகரத்துல அப்டி உள்ள பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் இதுல எழுதுறப்ப வந்து அவ்ளோ சிரிப்பா இருக்கும். ஒரு சின்ன சீன் மட்டும் சொல்றேன். சிரிப்புன்றதுக்காக. எ எல்லா பசங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன அடிதடி, வெட்டுக்குத்து அளவுக்கு போயிருக்கும். இந்த பசங்களுக்குள்ளேயே. அப்ப அந்த ஹெச்எம் ரூம்ல 4 பசங்க நிக்கிறாங்க. லைட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. 4 பசங்க நிக்கிறாங்க. நிக்கிறப்ப வந்து, "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கடைசி என்னடா கேஸ் அளவுக்குலாம் போயிட்டீங்க நீங்க?" அப்படின்னு அந்த ஹெச்எம் சொல்றாரு. பக்கத்துல இருக்க 4 பேர் பேசிக்கிறாங்க. "மாப்ள அங்க பாத்திருக்கியா? ஃபோட்டோவ பாத்தியா மாப்ள? வருஷம் வருஷம் ஃபோட்டோ இருக்கு மாப்ள. வருஷம் வருஷம் ஃபோட்டோ அதுல பார்த்தோம்னா, ஒவ்வொரு வருஷத்துலயும் பார்த்தா ஹெச்எம்மோட முடி குறைஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு பாரேன். கடைசியா பார்த்தோம்னா வந்து, மாப்ள நீ வந்து ம எருவு மாடு தலையில நக்குச்சுன்னா முடி வளருன்றாய்ங்க மாப்ள. நம்ம ஹெச்எம் வேணா கூட்டிட்டு போயிரலாமா?" அப்படின்னா, "டேய் மாடு செத்து போயிரும்டா" அப்படின்றாய்ங்க. சரின்ட்டு, "டேய் என்னடா சிரிக்கிறீங்க?" அவர் ஃபோன்ல பேசிட்டு திரும்புவாரு. "என்னடா சிரிக்கிறீங்க?" "இல்ல சார் நம்ம பசங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார். ரொம்ப நல்ல பசங்க சார்." "ஒண்ணும் இல்ல சார். நான் பார்த்துக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிறேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, பார்த்துட்டு இருக்கப்ப திரும்புறப்ப, "டேய் என்னடா இப்படி வந்துட்டு இருக்கீங்க? உங்களால பாரு எவ்வளவு அவமானம் ஆகுது. போலீஸ்ல ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அவிங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னதான்டா பண்ணியிருக்கீங்க? என்னடா இவ்ளோ பெரிய ஆளாயிட்டீங்கடா நீங்க?" அப்படின்னு திட்டுறப்போ வந்து சைலன்ட்டா இருந்திருக்காய்ங்க. சரின்ட்டு, "இந்த பாரு இதுக்கப்புறம் நீ ஸ்கூல் பக்கம் வரக்கூடாது. உனக்கு வந்து நான் வந்து பரீட்சைய மட்டும் எழுதிட்டு போயிரு. நான் வேற எதுவும் சொல்லல. பரீட்சை மட்டும் எழுதிட்டு போயிரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பக்கம் வந்துராத." அப்படின்றப்ப, "சார் நான் இந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு நெனைக்கிறேன் சார்." "அடி செருப்பால நாயே! நீ வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நீ இந்த அளவுக்கு வேலைய பார்த்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்றியா? இந்த பாரு இந்த சைடு பாரு யூனிஃபார்ம் போட்டு எங்கிட்டும் வெளிய தெரியக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்குள்ளயே இருந்து படிச்சுட்டு ஒழுங்கா பாஸ் பண்ணிட்டு போற வழிய பாருன்றப்ப வந்து, ஆ சார் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு சார். டேய் உனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுறேன்டா. கரெக்ட்டா நீ இப்ப போற. 2 மாசம் கழிச்சு நீ ஹால் டிக்கெட் வாங்க வர்ற. பரீட்சைய மட்டும் எழுதுற போற. அது உனக்கு எல்லா நாளும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஆனா வெளிய எதிரியே ஏதாவது பஞ்சாயத்து கிஞ்சாயத்து கூட்டிட்டு வந்துச்சுக்க அவ்வளோதான்." அப்படின்ற மாரி ஒரு சீன் இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இது நடுவுல இருக்கிற 13 பருவத்துல அந்த பசங்க பண்ண பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாலாவோட சேர்ந்து பண்ணது. அதே இது ஒரு காலகட்டத்துல வந்து என்னன்னா, "மாப்பிள வீட்ல இருந்து எல்லாம் நம்மள புறக்கணிச்சுட்டாய்ங்க. வீட்ல செத்தா கூட பரவால்ல நீ வந்துராத. எங்கள்ட்ட எதுவும் சொல்லி விடாதன்னு" சொல்லிட்டாய்ங்க. இதுக்கப்புறம் நான் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு செய்ய போறேன். இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாரி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மொத சென்னைக்கு வர்றப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, நம்மளுடைய இப்ப இருக்கிற நம்ம இந்த இவர் இருக்கார்ல, ஆ
கபிலர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், அது பாடலாசிரியர் இருப்பாங்க. அவரோட அறிமுகம் கிடைச்சு, அதுக்கப்புறம் பாலுமகேந்திரா டீமுக்குள்ள வந்து மொத 10 வருஷம் அவ்ளோ ஒரு ஒர்க்கு. பாலுமகேந்திராவோட என்ன சொல்றது? நெறைய உதவி இயக்குனருக்கும், வீட்டிலேயே உதவி இயக்குனருக்கு ஒரு தனியா ஒரு ஆஃபீஸ் குடுத்து, அந்த பார்த்துக்கிட்டாரா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியா ஒரு படம் எடுக்கிறப்ப, சேதுன்னு ஒரு படம் வரப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா வந்து, அந்த சேது படத்தெல்லாம் பார்த்தோம்னா, வேர்ல்டே வந்து கொண் ஐ மீன் அந்த படம் வர்றப்போ வந்து அவ்ளோ பெரிய ஹிட் கிடையாது. ஆனா அது போக, 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 போக அவ்ளோ ஹிட்டா இருக்கும். நான் கடவுள் படம்லாம் இப்படி ஒரு படம் எப்படி எடுத்தோம் அப்படின்னே தெரியாதுன்ற அளவுக்கு அவ்ளோ சிறப்பா எடுத்திருப்பாப்ல. அ அதாவது அவரோட எண்ணம் என்னன்னா, நான் வந்து இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கணும். கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் படம் நேஷனல் அவார்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் படத்துக்கு 3 நேஷனல் அவார்டு. அதுல கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு ஒரு 25, 30 வருஷத்துல வந்து பார்த்தோம்னா, எடுத்த படங்கள் பார்த்தோம்னா 10 கம்மி தான். 8 படம் தான் எடுத்திருப்பாப்ல. 8 படத்துல 6 படத்துக்கு மேல நேஷனல் அவார்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ஒரு விஷயத்த ஒரு நபர் எதுவுமே இல்லாம எல்லாராலும் புறக்கணிச்சா கூட, இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க அளவுக்கு மாற முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம பாலா. ஸோ அவரோட புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. அ நெறைய வாட்டி அந்த புக்க படிச்சிருக்கேன் நானு. ஸோ ரொம்ப சிறப்பானது. அ ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புத்தகம் வந்து பார்த்தோம்னா, அ நம்மளுடைய ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா முதல்வர்கள்ல 95% மேல நெறைய புக் படிச்சவங்க. அவங்க ஸ்கூல் போறாங்களோ இல்லையோ, புக்குனால தான் இன்னும் நிறைய படிச்சிருப்பாங்க. உலகத் தலைவர்கள் எல்லாருமே புக்கு தான் வந்து அவங்கள பெரிய மாற்றத்த குடுத்துருக்கும். அந்த விதத்துல வந்து பார்த்தோம் அப்டின்னா வந்து, தூக்குமேடைக்கு போற வரைக்கும் வந்து பகத்சிங் படிச்சுட்டே இருப்பாரு. தூக்குமேடை முத்தம் பெற்ற வரைக்கும் வந்து உமர் முக்தார் படிச்சுட்டே இருந்திருப்பாரு. 56,000 புக்கு நம்மளுடைய நம்ம அம்பேத்கர் படிச்சிருப்பாரு. படுக்கிற இடத்துல கூட படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி வந்து பேரறிஞர் அண்ணா தன்னோட ஆப்பரேஷனுக்காக ஒரு 2 நாள் தள்ளி வச்சு, அவர் இந்த ஒரு புக்க முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி நம்ம கூட இருக்க எல்லாருமே வந்து அ இந்த சக்சஸ்ஃபுல் பெர்சன் எல்லாருமே கண்டிப்பா புக் படிச்சிருப்பாங்க. புக் படிச்ச எல்லாரும் சக்சஸ்ஃபுல் பெர்சன் சொல்ல முடியாது. ஆனா சக்சஸ்ஃபுல் பெர்சன் எல்லாருமே கண்டிப்பா அவங்க புக் படிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் நமக்கு பிடிச்ச புத்தகங்கள படிப்போம், பகிர்வோம். இந்த மாரி வாய்ப்பளித்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. தேங்க் யூ. தேங்க்யூ விவேகானந்தன் சார். எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்புல எனக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. எல்லா புத்தகமுமே வந்து முத்தாய்ப்பான புத்தகம். கிட்டத்தட்ட நீங்க கவர் பண்ணது எல்லாமே நான் கவர் பண்ணது. திருக்குறள் தான் என்னுடைய 75ல 6th ஜாயின் பண்ணும்போது என்னோட பள்ளியில வெள்ளி விழாக்காக ஒரு போட்டியில எனக்கு பரிசா கொடுத்த முதல் நான் வாங்கின பரிசே வந்து திருக்குறள் தான். பாரதிதாசனார் உரையோட ரொம்ப அருமையான அதில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் பத்தின புத்தகம், சீக்ரெட் புத்தகம், வாரன் பாஃபட்டோட புத்தகம், தந்தை பெரியார் புத்தகம், ஜெயகாந்தனோட புத்தகம், மலாலாவோட புத்தகம், நான் தான் பாலா வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டை நேரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு. பசங்கள்லாம் எப்படி இருந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையா இருந்தது. வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய் அப்படிங்கிறது வந்து என்னடா புத்தகம் இப்படி இருக்கு பேரு என்ன புரியலையே அப்படிங்கும்போது, எதை கேட்டாலும் வெக்கப்படுற, வெக்கத்தை கேட்டா என்ன கொடுப்ப அப்படின்னு அப்படி ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு தாட் வந்துருக்கு பாருங்களேன். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ புத்தகம் நேற்று கூட ஒரு பட்டிமன்றம் ஒன்று ஆன்லைனில் அட்டன் பண்ணும்போது சொன்னாங்க. இது வந்து என்னோட அலமாரியில் ஒரு பிணம், அதுதான் புத்தகம். அந்த கொலையாளி யாருன்னா நம்மளுடைய இணையம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பட்டிமன்றத்தில். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு புத்தகங்கள் இணையத்தினால இறந்து போகிற தருணத்தில் கூட இன்னைக்கும் நம்மளுடைய தளத்தில் இருக்கிறவங்க புத்தகம் வாசிப்பு மூலமாக பல பல விஷயங்களை அரிதாக சென்று ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி ரியலிஸ்டிக்கான அவங்களுடைய பிடிச்ச புத்தகங்கள் பற்றி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன் சார். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஒரே ஒரு நாள் நான் தான் பாலாவை வந்து முழுமையாக நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்க ஒரு தளத்தில். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதை படிக்கிறத விட நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சியை கொண்டாடும் அவர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் அட்மிட் பண்ணி சொன்னேன்.
நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். உலகம் முழுவதும் பிறந்தநாள் திருமணநாள் சுமணத்தில் கொண்டாட அனைவருக்கும் நற்பலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுபவருக்கு குழந்தை பேர் கிடைக்கவும், உடல்நலம் குன்றியவருக்கு உடல்நலம் தேடி வரவும் பிரார்த்தனை தெரிவிப்போம். வேற யாராவது பிறந்த நாள் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஃபீட்பேக் போகலாம். முதலில் ஒரு இளைஞர் கை உயர்த்திருக்காரு, மில்டன் ராஜசேகர் சார். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் ஐயா சொன்னதை அடியேன் வழிமொழிகிறேன். தாங்கள் நான் தான் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு தளத்துல இத்தளத்துல வாய்ப்பு அது மாதிரி கூட நீங்க சொல்லலாம். அது ரெக்கார்டிங் பண்ணலாம் இருக்கீங்க, அது யூடியூப்ல நீங்க போடுவீங்கன்னு விரும்புகிறேன். ரொம்ப சிறப்பு. கடைசியில சொன்ன திருக்குறள் ஆரம்பிச்சு அம்பேத்கர்ல முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்ன சொல்லு, அந்த திருக்குறள் அவர் அம்பேத்கரோட அந்த அறம்பொருள் இன்பம் எல்லாத்துக்கும் அவரும் ஒரு அவர் ஒரு சிறப்பான ஒரு உதாரணமா ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு அப்படின்றது என்னால நீங்க அது அப்படி முடிச்சீங்கன்னு தோணுது. ரொம்ப சிறப்பு. அது கடைசியா சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சக்சஸ்ஃபுல் பீப்புள், புக்கு பிடிச்சவங்க 1000 தான் சொல்ல முடியாது. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே பிடிச்சவங்க, சிறப்பா பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த உண்மை என்ன, நான் நாட் ஒன்லி தட் புத்தகம்ன்றது இந்த இது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கையே ஒரு புத்தகம் தான். ஸோ எம்ஜிஆர் நம்ம சத்தியம் தான் படுத்துறது இட்ஸ் வெரி வெரி வேலிட் திங். அண்ட் அதோடைய அர்த்தமே இப்போ நீங்க பேசின படம் தான் எனக்கு புரியுது. நேற்று அதை பத்தி ஒரு லைன் சொன்னதை தவிர நாட் ஏபிள் டு கேட்ச் தட், பட் டெப்த் இன்னைக்கு உங்க மூலமா எனக்கு புரிஞ்சதுதான். ரொம்ப நன்றி, வணக்கம். விசேஷமாக இதெல்லாம் ஆர்வம் பண்ணி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ரமேஷ் சாருக்கும் அப்படியே வணக்கம் தெரிவித்து நிறைவு செய்யும். தேங்க்யூ மில்டன் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசையா இளைஞர்களாக கியூவில் நிற்கிறாங்க. அடுத்து வேற சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்றைய புலிவர் ஐயா அவர்கள் ஒரு பொலிவுதான் நடத்தினாரா என்பதில் எனக்கு ஐயப்பாடு. 15 நாட்கள் ஆற்ற வேண்டிய பொலிவை இன்று ஆற்றியிருக்கிறார். திருக்குறளில் தொடங்கி இவன்தான் பாலாவில் முடித்து 15 புத்தகங்கள், எனது கணக்கு சரியாக இருப்பின் 15 புத்தகங்களை பற்றிய பேரறிவை, நமக்கு ஆர்வத்தை தூண்டி அவ்வளவும் கொடுத்திருக்கிறார். 15 நாட்கள் ஆற்ற வேண்டிய உரை இது. அதுல தொல்காப்பியத்துல ஐயா தொட்டது 6 அறிவுன்னு, அந்த 6வது அறிவு மனம் என்றார். அதத்தான் வள்ளுவரும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற 34வது குறள். மனத்துல மாசு இல்லைன்னா மற்றது எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிரும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு அதை சொல்லிட்டாரு. வாரன் பஃபட்டை பத்தி பேசினாங்க ஐயா. வாரன் பஃபட்டு அவ்வளவு பணம் இருந்தும் எளிமைக்கு எப்படி இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து 125வது குறள். பணம் வந்துட்டுங்கிறதுனால தலை கனமும் வந்துடக்கூடாது. பணம் வந்துடுச்சு, என்கிட்ட பணம் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா தலை கனம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அருமையா. இப்படி உடன்கட்டை ஏறுதல், மலாலாவை பத்தி சொன்னப்பெல்லாம் உடன்கட்டை ஏறுதல் அன்னைக்கு இருந்தப்ப பெரியாரெல்லாம் வர்றதுக்கு ஏன்னு நினைக்கிறப்ப, என்ன மற்ற இதுல இருக்கட்டும், கருத்து வேறுபாடுகள், பக்தியில கருத்து வேறுபாடுகள் எனக்கும் பெரியாருக்கும் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டுமே. உடன்கட்டை ஏறுதல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதை வேணா உங்களுக்கு இப்ப மறுபடியும் அனுப்புறேன். அந்த பெண் விரும்பாமல் நிக்கிறவங்கள அடிச்சு நெருப்பு வச்சு, ஐயோ நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது. அதுவும் உடன்கட்டைக்குள்ள வருமா? மனசு விரும்பி என்னுடைய கணவர் போயிட்டாரு, எனக்கு இனிமே வாழ்வு வேணாங்கன்னு சொன்னா அது உயர்ந்து நிற்கின்ற பண்பு, அது வேற. அது அவங்களோட சொந்த விஷயம், அதுவும் தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அடித்து இது பண்ணி உடன்கட்டை ஏறுற அந்த காட்சியை அழுதுட்டானா.
அழுது கொண்டே இருந்தேன். சரி, இத நடத்திட்டு சுவைக்காக நகைச்சுவைக்காக ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 4 பையன்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, வாத்தியார் சொன்னோன்னு நாளைக்கு பரீட்சை எழுதிடும் டாக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டானுங்க 4 பேர்களும். என்ன பரீட்சைடா எழுதுறீங்க நாளைக்கு உங்களை பாக்குறதுக்கு? கணக்கு பரீட்சை எழுதிடுறோம் சார் அப்படின்னு சொன்னோன்னா, அவ்வளவு கணக்கு பரீட்சை எழுதுற அளவுக்கு நீங்க திறமைசாலியான அடுத்த 4 கணக்கு பரீட்சை எழுத சொன்னப்ப 4 பேரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தானுங்க. ஒரு பாட்டை போட்டு, என்னடா கணக்கு பரீட்சை எழுதுறேன்னுங்கிறீங்க, நீங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்ட. சார் நீங்க தானே சார் சொன்னீங்க கணக்கு பரீட்சையில தான் ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்குன்னு, அதனால நாங்க ஸ்டெப்பு போட்டு பரீட்சை எழுதுறோம். ஜோக் அபார்ட், இன்றைய பொழிவு நிறைவான பொழிவு, மகிழ்வான பொழிவு. அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இளைஞரே, அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இது ஒரு நகைச்சுவையோட கொடுத்தீங்க. நல்லா டான்ஸ் வர பசங்களை உட்காந்து கணக்கு படிக்க வச்சோம்னா அவங்க வந்து நல்ல ஒரு டான்ஸரை நம்ம சமுதாயம் இழந்து போயிடும். ஸோ யாருக்கு என்ன வருதோ அதை கொண்டு போனோம்னா அவங்க மிகப்பெரிய ஆளாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உங்கள் நகைச்சுவையிலேருந்து எனக்கு தெரிஞ்சுது. சிவசங்கரி மேடம், நீங்கள் பேசலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம் சார். எக்ஸலன்ட் செஷன். இன்னைக்கு திருக்குறள்னு ஸ்டார்ட் பண்ணீங்க, அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா புக்ஸையும் எடுத்து எங்களுக்கு கொட்டி இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜையும் அனுபவிச்சு வாழ்ந்திருக்க மாதிரி தோணுச்சு. அந்தந்த அதாவது யூத்தா இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி புக்கும், சின்ன வயசுல அறத்துக்கு தகுந்தமான புக்கும், அப்புறம் பிசினஸ்னு வர்றப்ப நம்ம சம்பாதிக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி புக்கும், ஒரு புக்கையும் தேடி தேடி படிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எங்களுக்கும் படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க. இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள். வாழ்த்துக்கள் சார். அனுதினமும் பாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் அப்படின்னு நமக்கு அது டெய்லி சார் சொல்லி அதுவே ஒரு ஃப்ளோவா அழகா இருக்கு சார். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சொல்லிக்கீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பா. அடிக்கடிங்கிறத நம்ம தினமும் எடுத்துப்போம். அதை நன்றி. தாமோதரன் சார், நீங்க பேசலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். விவேகானந்தன் சார், விவேகானந்தன் என்பது அமெரிக்காவில் சென்று உரையாற்றியவர் அவர் விவேகானந்தன். அதே போல நீங்கள் திருக்குறளிலிருந்து ஆரம்பித்து, அதாவது திருக்குறளில் முதல் எழுத்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதே போல முதல் எழுத்திலிருந்து திருக்குறளை ஆரம்பித்து கடைசியில் அம்பேத்கர் வைத்து முடித்தீர்கள் பாருங்கள், மிக சிறப்பு. ஏனென்றால் படுக்கும் பொழுதும் படிக்க வேண்டும் என்று அது ஒரு குரல் போல, ஒரு குரல் வரி போல தோன்றுகின்றது. அவ்வளவு சிறப்பான 52,000 புத்தகங்களை அவர் வாசித்திருக்கின்றார் என்றால் சட்ட மேதை என்பதை விட இன்னும் வேறு வேறு பெயர்கள் சட்டத்தை அவருக்கு புனைப்பெயர்களாக தரலாம். இவ்வளவு சிறப்பான புத்தகங்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான இன்றைய செஷனை எடுத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சார். விவேகானந்தன் சார், விவேகானந்தன் போல நீங்களும் உயர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தாமோதரன் சார். லோகநாதன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்பொழுது காலை வணக்கம். ஐயா அவர்கள் எப்பவுமே அருமையான கிளாஸ் நடத்தாரு. இன்னைக்கு நிறைய புத்தகங்களை பற்றி சொன்னாரு. ஏன்னா நான் நமக்கு பிடிச்ச புத்தகன்றது நமக்கு பிடிச்ச புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி உரையை முதல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கு குமரேசன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ரமேஷ் சாருக்கு 30 வயசுலயும் தன்னை மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் இளைஞர்கள் இருக்கும் இடத்தில் 92 வயசுல இன்றைய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இருக்கிறத பத்தி ரொம்ப கருத்து ரொம்ப ஆழமா சொன்னாரு. ஐயாவுக்கு நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா, அருமை. நித்யாதேவி மேடம் பேசலாம். நான் வரிசையை மாற்றி கூப்பிட்டேன், தவறுக்கு மன்னிக்கவும். நீங்க பேசலாம். நான் வரிசையா கூப்பிட்டுருவீங்களான்னு வருத்தப்பட்டுட்டேன். உற்சாகமான காலை வணக்கம். இன்று எனக்கு பிடித்த புத்தகம் ஐயா லோகநாதன் ஐயா, உங்களுடைய ஒளி வாங்கி எனக்கு பாடல் இசைக்குது.
நன்றி. திருக்குறள் தன்மை அறிந்தேன் திருவே. என்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்த நினைவு. தொல்காப்பியம் மகா காப்பியம்தான். ஆறறிவே நான் மனிதனாய் அறிதல். ரகசியம் பெண்ணிடம் கூறிவிட்டீர்கள் புத்தக பெயரில். செல்வோர் பிரபஞ்ச சக்தி ஆழ்மன சக்தி நம்மை ஆளும். என்னையும் காலை எழுந்தவுடன் கவலை நிறைய மனிதருக்கு. ஆனால் தவளையாய் தவ்வி விட்டீர் 21 புள்ளிகளில் குறிப்பிறை கவன குவிப்பாய். மதிப்பு மிகுந்த முன் செய்யும் செயல் கோல்ஸ். ஏன் இந்த 14 புள்ளி விவரங்கள் அதன் ரோல். செட் த கோல் ஸ்பெசிபிக் மெசரபிள் அட்டைனபிள் ரியலிஸ்டிக் டைம் பவுண்ட். டிசைர் எப்படி என்று 5 மனைவியரிடம் ஒரு கணவரா? பஞ்ச பாண்டவிகளா பற்றி ஜெயகாந்தனின் அக்னி பிரவேசம் நுழைந்து தாக்கத்தால் நான் ஒரு வீடும் ஒரு மனிதன் ஒரு உலகம் என்று என்ட்ரி ஆகி ஹென்றி கேரக்டருடன் வாழ்ந்த நினைவு. உன்னை போல் ஒருவனா நான் எண்ணியதுண்டு. என் பெயரில் அதன் அர்த்தம் காண த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் சுவாமி விவேகானந்தன் என்று தன்னை அறிய சென்றேன். நிறைய தகவல்கள். பெண் ஏன் அடிமையானால் என்ற பெரியாரை ஏன் தந்தை என விவரித்து வாரன் பஃபட்டின் பணக்கடவுளை எங்களுக்கெல்லாம் கடவுள் காட்சியாய் ட்ரஸ்ட் அர்த்தம் புரிந்துவிட்டு ரிச்சர்ட் மேன் இன் பாபிலோன் என்ற கோல்டன் ரூல் 5 விஷயங்களை நிதி சம்பந்தமான பைப்லைன் என்ற ஆரம்பிக்கும் புத்தகத்தையும், வெக்கத்தை கேட்டால் நான் என்ன தருவாய், வெக்கத்திடமே நான் கேட்டு பார்த்தேன் நான் பலமுறை, வெக்கம் கெட்டவளை என கூறியது நினைவு இப்போதும். சீ என்ற ஒரு சொல்லி. ஒன் புக் ஒன் பென் ஒன் சைல்ட். துப்பாக்கி முனையில் படிப்பேன் சிறப்பாய் என்னை படிக்க விடும் என்று. இவன்தான் பாலாவா? இல்லை இல்லை, இவன்தான் விவேக் என்று ஆல் டைம் ஆல்டிடியூட் ஆல் ஆஃப் யூ கிராட்டிடியூட் முடித்து விட்டார் அவருடைய புத்தக குவியலை. இங்கு நமக்கெல்லாம் மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த சிறியாளின் இந்த கவி வரிகளை சுமந்ததை உங்கள் செவி வரிகளை எடுத்து உங்கள் முகவரியை தொடங்குங்கள். எல்லா நாளும் இனிய நாளாக அமைய. நன்றி, வணக்கம். உங்கள் நித்யா தேவி. நன்றி மேடம். நன்றி. நன்றி நித்யா மேடம். அருமையான ஒரு பூக்களாக அவர் கொடுத்ததை வந்து சிரமம் பார்க்காம ஒரு பாக்களாக கொடுத்து அருமையான ஒரு கவிதையா கொடுத்துருக்குறீங்க. நன்றி. சிவகனி மேடம், நீங்க பேச. அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒரு புக்கை பத்தி தான் பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இத்தனை புக்கு படிச்சதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு ஒரு எசன்ஸா கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி புத்தகம் படிக்கணுங்கிறத விட எந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடலை வந்து பூர்த்தி செஞ்சது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு செஷன். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட பிபிடியும் ரொம்ப தெளிவா அழகா இருந்ததுங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமேஷ் சார். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ மேடம். கிட்டத்தட்ட எல்லாரும் ஃபீட்பேக் கூட சென்றுட்டாங்க. வேறு யாராவது கைவிருக்கிறீர்களா? இல்லது நம்ம விவேகானந்தன் சாரோட கையை உயர்த்திடுவோம். உங்க ஏற்புரை கொடுங்க சார். சார் முதல்ல வந்து எனக்கு இன்னைக்கு சிவகணி மேடம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ நைட் நான் தூங்குற லேட் ஆயிடுச்சு. அது சொல்லக்கூடாது, சாரி. எல்லாரும் ஒரு 2-3 நிமிஷம் என்னால் வெயிட் பண்ணிட்டதுக்கு சாரி. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய குமரேசன் சாருக்கும், இன்னைக்கு சிறப்பான நெறியாளியை செய்த நம்மளோட ரமேஷ் சார் அவர்களுக்கும். ரமேஷ் ராஜுன்ற நேம் இருக்கும், கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா? இப்போ மியூட் பண்ணி. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்த மில்டன் ராஜசேகர் சாராக இருக்கட்டும், அடுத்து வந்து என்னென்னா நம்மளுடைய வீரசேகரன் சார், அதுக்கடுத்து சிவசங்கரி மேடம், அப்புறமா வந்து நம்மளுடைய லோகநாதன் சார், தாமோதரன் சார், அப்புறம் நித்யாதேவி மேடம், சிவகனி மேடம், எல்லாருக்குமே இந்த வாழ்த்து தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து புத்தகம் தான் நம்ம எல்லாரையும் இந்தாகும். தலை குனிந்து படித்தால் உலகில் தலை நிமிர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று சொன்ன ஒரே தான், அல்ல அல்ல குறையாத
தேன்கனி போல சிறப்பாக இருக்கணும் புக்கு அப்படின்றது. எனக்கு ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு 9:40க்கு தான் குமரேசன் சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இதை பற்றி சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு நேற்று வந்து மில்டன் ராஜசேகர் சார் அவ்வளோ கொடுத்துட்டாங்க. இவ்ளோ குடுத்துட்டாங்களே சார், நம்ம என்ன குடுக்க போறோம்? அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல இருந்து. சரி ஓகே. நமக்கு பிடிச்ச புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத வரிசைப்படுத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் குடுத்துருந்தேன் நானு. கண்டிப்பாக வந்து அ கல்பனா மேடம், தேங்க் யூ மேடம். எக்ஸலன்ட் சார்ன்னு போட்டிருக்கீங்க. அதே மாரி லாவண்யா மேடம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம அருணகிரி சாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த புக்கு தான் வந்து நம்மள வந்து வாழ்க்கையில உயர்த்தும் அப்படின்றத அந்த 70 வருஷம் சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து ஓமந்தூரா ராமசாமி அவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நம்ம எம்கே ஸ்டாலின் வரைக்கும் திருப்பி சொல்ற எல்லா முதலமைச்சர்களும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, கல்வி நாங்க கொடுத்துட்டோம். எதிர்காலத்துக்கு கல்வி தான் முக்கியம். யாராலையும் நம்மள வந்து நம்மள்ட்ட இருந்து எடுக்க முடியாது கல்வி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வந்து இவ்ளோ லைப்ரரிஸ் வந்திருக்கு. மத்த எந்த ஸ்டேட்டுமே இல்லாம இவ்ளோ லைப்ரரிஸ் ஏன் வந்திருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் எங்களால குடுக்க முடிஞ்சது கல்வி. இதுதான் வந்து நாங்க தலைமுறைக்கு குடுத்துட்டு போ முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பாட புத்தகங்கள தாண்டி வெளிய வர்றப்ப தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவும் லைப்ரரி போறப்போ வந்து பார்த்தோம்னா, ஒரு எஸ். ராமகிருஷ்ணன் சாரி ஒரு சுபவி ஒரு வாட்டி சொல்றப்போ சொல்லியிருப்பாரு என்னன்னா, லெனினோட புத்தகம் இருக்கும். லெனினுக்கு எதிர்கருத்து பேசுறவங்களுடைய ஆ புக்கும் லைப்ரரில சண்டை போடாம அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா, அ லைப்ரரில எதிர் எதிர் கருத்துக்கள் உள்ள 2 புக்கத்த பக்கத்துல வச்சா கூட சண்டை போட்டுக்காது. என்ன காரணம்னா, 2யும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்க இணைய காலகட்டத்தில நெறைய புக்ஸ் வந்துருச்சு. நெறைய கிண்டில் வந்துருச்சு. எனக்கு படிக்கலாம் பிடிக்காதுப்பா. நான் கார் ஓட்டுவேன்ப்பா. நான் பாட்டுக்கு ஏதாவது இளையராஜா பாட்டு மாரி கேட்கணும் அப்டின்னா, ஆடியோ புக்ஸ் நெறைய வந்துருச்சு. இன்னைக்கு நெறைய வெர்ஷன்ல புக்கும் வந்ததுனால வந்து, இன்னைக்கு நெறைய எழுத்தாளர் வந்துட்டாங்க. நம்ம கூடயே நெறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. வீரசேகரன் சார் இருக்கட்டும், நித்யதேவி மேடமா இருக்கட்டும், இன்னும் நெறைய பேர் வந்து எழுத்தாளர் நம்ம சிவகனி மேடமா இருக்கலாம், மில்டன் ராஜசேகர் சார் எல்லாரும் நம்ம கூட எழுத்தாளர்களோட பயணிச்சுட்டு இருக்கப்போ வந்து என்னன்னா, அப்ப எழுத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்கு. இந்த உலகத்துல வந்து ஆ AK-47 தடைன்னு சொல்ல மாட்டாங்க. அணு ஆயுதத்துக்கு தடைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா புக்குக்கு தடை வந்துரும். அதுதான் அந்த அளவுக்கு புக் அவ்ளோ பண்ணிரும் அப்படின்றது தான் பாயிண்ட். நெறைய புக்க வந்து போட்டு எரிச்சது பர்ப்பஸ்லாம் இருக்குது. சைனால இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒரு 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 கிங் இருந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த உலகம் ஃபுல்லா வந்து என்னைய நான் இவ்ளோ நல்லது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபுல்லா என்னைய பத்தி மட்டும் தான் பேசணும். அப்படின்னு ஒரு வாட்டி கேட்கிறப்போ வந்து, அவங்க கூட இருந்த அறிஞர்கள்லாம் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்றப்ப, ஒண்ணும் இல்லங்க. நீங்க வந்து இவ்ளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தர் ஒண்ணு பண்ணியிருக்காருப்பா. இவரு அதோட கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காரு இப்படிதான் சொல்லுவாங்க. அப்பன்னா வேற என்ன செய்யணும்னா, உங்களுக்கு முன்னாடி யாரா எழுதுனாங்களோ அந்த புக்கெல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் எரிச்சாராம். அவர் எழுதின புக்க மட்டும் தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவருக்கு அப்புறம் இருக்க புக் மட்டும் தான் இருக்கும். ஆனா வரலாறு எப்படி பதிவு செய்யும் அப்படின்னா வந்து, இவர் தான் இத்தன புக்க எரிச்சவரு அப்படின்னு சேர்ந்து அவர் செஞ்ச நன்மைகளோடு சேர்த்து இதையும் சேர்த்து பதிவு பண்ணும். அப்ப இந்த அளவுக்கு புத்தகங்கள் தடை செய்யக்கூடிய அளவுக்கு மிக மிக பவர்ஃபுல்லானவை. அப்ப வந்து என்னன்னா, இந்த அளவுக்கு இதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்ப வந்து துப்பாக்கி ஒரு முறை வெடிக்கும், புத்தகம் திறக்கிறப்பலாம் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு புக்க இப்ப படிக்கிறோம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு படிச்சா அதோட இம்பாக்ட் வேற மாரி இருக்கும். இதே இது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாட்டி படிக்கிறப்பயும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து எத நம்ம துணை கொள்றோமோ இல்லையோ, புத்தகத்த துணை கொள்றப்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நெறைய விஷயம் இருக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து கையில புக் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பயணிச்சுட்டே இருக்கிறதுனால வந்து திடீர்னு பார்த்தா மொபைல்லே ஒரு 5000 பக்கம் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து எந்த ஃபார்மட் இருக்கு, எது நமக்கு ஈஸியா இருக்கோ அந்த ஃபார்மட்ல பண்றது நல்லாருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆ இது புக்ஸ் நெறைய படிக்கிறப்ப பார்த்தோம்னா, நெறைய மார்க் பண்றது ஈஸியா இருக்கும். திருப்பி பார்க்கறது இதா இருக்கும். அப்போ வந்து அந்த மாரி பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. நன்றி சார். நெறைய புத்தகங்கள பத்தி உரையில சொல்லி, அத இம்ப்ரூவ் பண்றதுக்கான டிப்ஸையும் நம்மளுடைய ஏற்புரையில சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. டிஆர்வி சார் கை வச்சிருக்காரு. உங்க பேசிட்டு நம்ம செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். பேசுங்க சார். வணக்கம். நல்ல புக்கு இங்க வீட்டுல கெஸ்ட் வந்ததுனால பேச முடியல, வேற ஒன்றும் இல்ல. நீங்க இப்ப பேசும்போது இந்த புக்கெல்லாம் பழைய புக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து அந்த ஓல்டு வெர்ஷன் வந்து அவுடேட் ஆயிடுச்சுப்பா, இப்ப அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே நம்ம புக்கு படித்தவர்கள் படித்த விஷயத்திலிருந்து படித்த மாத்திரத்துல என்னோட கோணத்துல இப்ப மகிழ்ச்சிய வாழ்க்கைன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நான் படிச்சேன். நான் என் கோணத்துல மகிழ்ச்சிய வாழ்க்கைய வேற பெர்செப்டிவ்ல கொடுத்தோம் அப்படின்னா, அந்த மகிழ்ச்சிய வாழ்க்கைங்கிறது டாபிக் இஸ் சேம், பட் அவர் நாலேஜ் ஹாவ் அ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், தே வில் ஸ்டார்ட் யூசிங் இட் அப்படிங்கிற மாதிரி அவுடேட்டடும் அப்டேட்டடும் பார்க்க முடிஞ்சுது.
அந்த தாட்டை வந்து சொல்லணும்னு தோணித்து. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய புத்தகங்கள், வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் படிக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோணத்துல புக்கா எழுதணும்னு சின்ன ஆசை வந்தது. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். ஒரு நல்ல விஷயத்திலும் பல நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு கெட்ட விஷயம் நடக்கும். பல கெட்ட விஷயம் பண்ணும்போது சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தாட் இருந்தது. ரொம்ப அருமை. தேங்க்யூ. இன்று நம்மிடையே எனக்கு பிடித்த புத்தகம் என்ற வரிசையில் நிறைய புத்தகங்களை பற்றி சொல்லி எல்லாருடைய படிக்கிற ஆர்வத்தையும் தூண்டின விவேகானந்தன் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நற்பொழுது சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் ஐயா மன்னிக்கணும், இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கணும் என்னுடைய பெயர்னு ஒரு சகோதரர் கூறியிருக்காங்க, அதை பாருங்க. இதுல சேர்த்தலாம் சார், சேர்த்தலாம் சார். நான் லட்சுமணன் பேசுறேன். சேர்த்தலாம். பாராட்டுகள் விவேகானந்தன் சார். கொஞ்சம் லேட்டா தான் உள்ள வந்தேன். மிக சிறப்பா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருந்திருக்குன்ற நம்பிக்கிறேன். உங்கள்கிட்ட நான் தனியா பேசுறேன். நன்றி, வணக்கம், பாராட்டுக்கள். நன்றி சார். தேங்க்யூ லட்சுமணன் சார். வந்து அவருக்கு ஒரு சிறிய ஒரு கௌரவம் பண்ணிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சமீபத்தில் லட்சுமணன் சாரை நேரம் மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. ரொம்ப அருமையான சந்திப்பு. மதுரையில் முக்கியமான நற்புலரி விஇபிலாம் மீட் பண்ணோம். லட்சுமணன் சார் ஒன்று, நித்யதேவ் மேடம் அவங்க குடும்பத்தினரை. ரொம்ப நன்றி. இன்று கலந்து கொண்டு ஃபீட்பேக் வழங்கிய அனைவருக்கும், கலந்து கொண்டவர்களுக்கும், மெசேஜ் மூலமாக ஃபீட்பேக் கொடுத்தவர்களுக்கும், சூழ்நிலை காரணமாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நாளை இன்னும் ஒரு ஆளுமையிடம்